டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ஹெலிக்கல் கியர். ஸோ நமக்கு ஹெலிக்கல் கியர்னால் நமக்கு தெரியும். ஸோ கியரோட ஷேப் என்னென்னா நமக்கு சர்டன் கியர் டீத் சர்டன் ஆங்கிள் நமக்கு இருக்க போகுது. சரியா? ஸ்பர் கியரில் கியர் டீத் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஹெலிக்கல் கியரில் கியர் டீத் சர்டன் ஆங்கிள் இருக்க போகுது. ஸோ அதான் ஸ்பர் கியருக்கும் ஹெலிக்கல் கியருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ஹெலிக்கல் கியர். ஸோ டிசைன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பர் கியருக்கும் ஹெலிக்கல் கியருக்கும் சேம் டிசைன் ப்ரொசீஜர் தான். பட் ஹெலிக்கல் கியர் ஒரு சில இடத்துல மட்டும் ஃபார்முலா சேஞ்சஸ் இருக்கும். சரியா? ஃபார்முலா சேஞ்சஸ் நமக்கு ஹெலிக்கல் கியர் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே ப்ரொசீஜர் ஸ்பர் கியருக்கும் ஹெலிக்கல் கியருக்கும் சேம் டிசைன் ப்ரொசீஜர் தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பீட் ரேஷியோ. ஸோ ஸ்பீட் ரேஷியோ இஸ் equal to number of teeth in gear divided by number of teeth in pinion. Okay, Z2 by Z1. So I is equal to speed of the pinion divided by speed of the gear, N1 by N2. Okay, so I is equal to N1 by N2 is equal to Z2 by Z1. இப்போ அந்த கொஸ்டின் ஸ்பீட் ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா assume it as 1. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஃபார் கியர் அண்ட் பினியன். ஸோ கியருக்கும் பினியனுக்கும் மெட்டீரியல் சூஸ் பண்ணணும். அதுக்கு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.4 டேபிள் ஃபைல் பார்க்குறோம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.4 டேபிள் ஃபைல் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கியர் லெஃப்ட் சைடில் வேரியஸ் கியர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கியர் ரேஷியோக்கு மேட்டிங் கியர்ஸ் பினியன் அண்ட் வீல், பினியன் அண்ட் கியர், வீலுன்றது கியர்னு எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன மெட்டீரியல் காம்பினேஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது இந்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.4 டேபிள் ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம கியர் அண்ட் பினியனுக்கு மெட்டீரியல் சூஸ் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூத் ப்ரொஃபைல் அண்ட் ப்ரெஷர் ஆங்கிள். ஸோ டூத் ப்ரொஃபைல் அப்படின்றது ஜென்ரலாக இன்வலியூட் ப்ரொஃபைல் நம்ம செலக்ட் பண்ணுவோம். சரியா? ஜென்ரலாக இன்வலியூட் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுவோம். ப்ரெஷர் ஆங்கிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா either 14.5 degree or 20 degree. ஸோ ஆல்ஃபான்றது ப்ரெஷர் ஆங்கிள் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ ப்ரெஷர் ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இஸ் equal to 14.5 degree or 20 degree தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ டூத் ப்ரொஃபைல் இன்வலியூட் ப்ரொஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரெஷர் ஆங்கிள் ஆல்ஃபா இஸ் equal to 14.5 degree or 20 degree. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 அப்படின்றது டார்க் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15 ட்விஸ்டிங் மொமெண்ட் ஃபார்முலா இருக்கு. டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15 பார்த்தீங்கன்னா நமக்கு ட்விஸ்டிங் மொமெண்ட் எம்டி, அதாவது எம்டி அப்படின்றது நாமினல் ட்விஸ்டிங் மொமெண்ட் டிரான்ஸ்மிட்டட் பை தி பினியன். ஓகே, ஸோ எம்டி இஸ் equal to 97420 into kilowatt by n. சரியா? இந்த என் அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி பினியன். ஸ்பீட் ஆஃப் தி பினியன் தான் நம்ம என்ன கிலோவாட்ன்றது நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க பவர். ஸோ இது எம்டி 97420 into kilowatt divided by n. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா நாமினல் ட்விஸ்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் அப்படின்றதுனா கால்குலேட் டிசைன் டார்க். டிசைன் டார்க் ஃபார்முலா என்னன்னா MT within bracket is equal to MT into KD into K. ஓகே, ஸோ இந்த KD அப்படின்றது டைனமிக் லோட் ஃபேக்டர், கேன்றது லோட் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஸோ இனிஷியலாக என்ன பண்ணுவோம்னா KKD 1.3 அப்படின்றது அசைன் பண்ணிப்போம். இனிஷியலாக KKD 1.3 அப்படின்றது அசைன் பண்ணிப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷன் டேட்டா புக்லேயே இருக்கு. ஸோ டேட்டா புக் பார்த்தீங்கன்னா MT is equal to MT within bracket is equal to MT into K into KD. சரி, கேன்றது நமக்கு லோட் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், கேடின்றது டைனமிக் லோட் ஃபேக்டர். ஸோ இனிஷியலாக KKD is equal to 1.3ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஸ்டெப் அப்படின்றதுனா கால்குலேட் ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸ். சரியா? ஸோ இதுக்கு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13A அண்ட் 8.14 பார்க்குறோம். ஸோ இப்போ 8.13 பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 into E1 into E2 divided by E1 plus E2. E1 அப்படின்றது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி பினியன், E2 அப்படின்றது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி கியர் மெட்டீரியல். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் பேஜ் நம்பர் 8.14 டேபிள் 9 பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. E1 அதோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ 2.15 into 10⁻6 கொடுத்துருக்காங்க.
இதே வீலுக்கு வந்தோன்னா வீல் ஆர் கியருக்கு வந்தோம்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல், கேஸ்டியான், பிரான்ஸ், நைலான் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் மோஸ்ட்லி வந்தோன்னா பிரான்ஸ் அண்ட் நைலான் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி வந்தோன்னா ஸ்டீல் அண்ட் கேஸ்டியான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதோட யங்ஸ் மாடுலஸ் E2 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு வந்து பினியனோட மெட்டீரியல் வந்து ஸ்டீலு, வீலோட மெட்டீரியல் வீல் ஆர் கியரோட மெட்டீரியல் ஸ்டீல் அப்படின்னா ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ் வந்து 2.15 × 10⁶. ஆர் பினியனோட மெட்டீரியல் வந்து ஸ்டீலு, வீலோட மெட்டீரியல் வந்து கேஸ்டியான் அப்படின்னா அதோட யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.46 × 10⁶. ஸோ இந்த மாதிரி இருந்தோம்னா ஸோ மெட்டீரியல் ஆஃப் பினியன் அண்ட் வீல் பொறுத்து நம்ம வந்தோம்னா ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து சூஸ் பண்ணுறோம். இது வந்து என்ன டேட்டா புக் பேஜ் நம்பர் 8.14 டேபிள் 9 வந்து என்ன சூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து 6th ஸ்டெப்பு. ஸோ 7th ஸ்டெப் அப்படின்றதுனா கால்குலேட் தி சைவோட வேல்யூ வந்தோம்னா B/A. B அப்படின்றதுனா ஃபேஸ் வித், ஏன்றது வந்துன்னா சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இனிஷியலாக அந்த சையோட வேல்யூ வந்தோம்னா பிட்வீன் 0.5 அண்ட் 0.8. சரியா, 0.5லேருந்து 0.8க்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இனிஷியலாக சையோட வேல்யூ வந்தோம்னா 0.5லேருந்து 0.8க்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து 7th ஸ்டெப். நெக்ஸ்ட் 8th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா calculate the design surface compressive stress. ஸோ டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணணும், கால்குலேட் பண்ணோம். அது வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.16 வந்து என்ன ஃபார்முலா இருக்குது. சரியா, டேட்டா புக்கில் 8.16 வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலா இருக்குது. டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்துன்னா CB × HB × KCLன்னு ஒரு ஃபார்முலா, இன்னொன்று வந்துன்னா CR × HRC × KCL. இந்த HB அப்படின்னா பிரெனல் ஹார்ட்னஸ் வேல்யூ, HRC அப்படின்றது வந்துன்னா ராக்வெல் ஹார்ட்னஸோட வேல்யூ. ஸோ நமக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரெனல் ஹார்ட்னஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை ராக்வெல் ஹார்ட்னஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். இன்கேஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் அதுக்கு தான் என்னன்னா CB and CR வேல்யூ வந்து அக்கார்டிங்லி CB and CR வேல்யூ வந்து செலக்ட் பண்ணோம். அது வந்து பேஜ் நம்பர் 8.16 டேபிள் 16 வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அலாய் ஸ்டீல் எடுத்துக்கிறோம், கேஸ் காட்டன் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் வந்து HRC 55 to 63. ஸோ இந்த இன்பிட்வீன் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். அதோட கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ CRோட வேல்யூ வந்துன்னா 280. CRோட வேல்யூ வந்து இது சப்ஸ்டிட் பண்ணோம். CRோட வேல்யூ வந்துன்னா 280. ஸோ வந்து என்ன பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் வந்து எடுக்கிறோம். தென் சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் வந்து HBயா HRCன்னு பார்த்துட்டு CB and CR வேல்யூஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம். இது வந்து இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்துன்னா KCL அப்படின்றதுனா லைஃப் ஃபேக்டர். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.17 டேபிள் 17 பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபேக்டர் ஃபார் சர்ஃபேஸ் கான்டாக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 8.17 டேபிள் 17 வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, கேஸ்டியன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் வந்து வேல்யூஸ் எப்படி இருக்குது, தென் லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைஃப் ஃபேக்டர் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுவோம். ஜென்ரலாக வந்தோம்னா லைஃப் ஃபேக்டர் வேல்யூ வந்து KCL வந்துன்னா 1 அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணுவோம். இல்லை கொஸ்டின் வந்து லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேணால் யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால் ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவோம்னா லைஃப் ஃபேக்டர் KCLோட வேல்யூ வந்துன்னா 1. நமக்கு வந்து லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கிரேட்டர் தென் 10⁻⁷ சொல்லிட்டு அசைன் பண்ணிவிட்டு KCLோட வேல்யூ வந்துன்னா 1 அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, அது வந்து ஸ்டீல் மெட்டீரியல் ஆன்சர். இதுவே கேஸ்டியன் மெட்டீரியல் ஆன்சர்னா நமக்கு வந்து KCL வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். இது வந்து 8th ஸ்டெப். சரியா, 8th ஸ்டெப் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் சிக்மா சியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 9th ஸ்டெப் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா கால்குலேட் தி சென்டர் டிஸ்டன்ஸ். சென்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனா ஏயோட வேல்யூ. ஃபார் ஹெலிக்கல் கியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13 வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13 வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து ஸ்பர் கியர் இருக்குது, இன்னொன்று வந்துன்னா ஹெலிக்கல் அண்ட் ஹெரிங் போன் கியர் வந்து இருக்குது. நமக்கு வந்துன்னா ஹெலிக்கல் கியர் தான். ஸோ அப்போ வந்துன்னா A > I ± 1 cubic root of 0.7 divided by sigma c the whole square into E into MT divided by I into psi. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா சென்டர் டிஸ்டன்ஸ் ஏவோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபார்முலா இங்கே வந்து எழுதியிருக்கேன். டேட்டா புக் பேஜ் நம்பர் 8.13 அந்த ஃபார்முலா வந்து இங்கே எழுதியிருக்கேன். இங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் அப்படின்றதுனா எக்ஸ்டர்னல் கியரிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம், மைனஸ் அப்படின்றதுனா இன்டர்னல் கியருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் கியருக்கு யூஸ் பண்ணுவோம், மைனஸாக இருந்துச்சுன்னா இன்டர்னல் கியருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இதே சேம் ஃபார்முலா தான்.
ஓகே, இது வந்து 9th ஸ்டெப் வந்து சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து 10th ஸ்டெப் அப்படின்றதுனா டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.18 வந்து இருக்குது. சரியா, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.18 வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.18 வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 1.4 divided by n into KBL divided by K sigma into sigma minus 1. ஸோ என்னன்னா டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். சரியா, சிக்மா பியோட வேல்யூ வந்தோம்னா ஸோ ஈக்குவேஷன் வந்துட்டு சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 1.4 divided by n KBL divided by K sigma into sigma minus 1. இந்த n அப்படின்றது வந்தோம்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, KBL அப்படின்றதுனா லைஃப் ஃபேக்டர் ஃபார் பெண்டிங், K sigma அப்படின்றதுனா ஃபில்லட் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், சிக்மா மைனஸ் வந்தோம்னா எண்டுரன்ஸ் லிமிட். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு வந்து எடுக்கணும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எங்கே எடுக்கும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8.19 அண்ட் 8.20 வந்து இந்த வேல்யூஸ் வந்து எடுக்கணும். ஸோ வேல்யூ ஆஃப் சிக்மா மைனஸ் 1. ஸோ நமக்கு வந்து என்ன சிக்மா மைனஸ் 1 வந்து சிக்மா மைனஸ் எண்டுரன்ஸ் லிமிட் வந்து வேல்யூ எடுக்கிறதுக்கு வந்து டேபிள் 19 பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 19 வந்து பார்க்குறோம். ஸோ மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியலோ அதுக்கேற்ற மாதிரி இருந்ததுன்னா சிக்மா மைனஸ்க்கு வந்து ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஸ் ஸ்டீலாக இருந்துச்சுன்னா சிக்மா மைனஸ் இருந்ததுன்னா 0.22 இன்ட்டு சிக்மா யூ ப்ளஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் 500 அப்படின்னு இருக்கும். சிக்மா யூ அப்படின்றனா அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ், சிக்மா ஒய் அப்படின்றனா ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சிக்மா மைனஸ் 1 வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அதுக்கு வந்து டேபிள் 20 வந்து பார்க்குறோம். பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 20 வந்து பார்க்குறோம். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் இருக்குது, மோட் ஆஃப் மேனுஃபேக்சர் கேஸ்டிங் பண்ணியிருக்கோமா இல்லை ஃபோர்ஜ்டு பண்ணியிருக்கோமா அப்படின்ற மோட் ஆஃப் மேனுஃபேக்சர் பேஸ்ட் அப்பான் அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் K சிக்மாவோட வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுவோம். பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் என்னன்னா இந்த சென்டர் இது மட்டும் சரியா 0 ≤ x ≤ 0.1 பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் ஹீட் ட்ரீட்மெண்ட் இந்த சென்டர் வேல்யூஸில் நம்ம வந்து K சிக்மாவோட வேல்யூஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா லைஃப் ஃபேக்டர் ஃபார் பெண்டிங் KBLோட வேல்யூ வந்து இது பண்ணோம். ஸோ அதுக்கு வந்தோம்னா டேபிள் 22 பார்க்குறோம். பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் வந்தோம்னா KBLோட வேல்யூ வந்துன்னா லைஃப் ஃபேக்டர் ஃபார் பெண்டிங் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா இது வந்து என்ன பண்ணுறோம், இதெல்லாம் வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்துன்னா கால்குலேட் பண்ணுறோம். சிக்மா பியோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வந்து என்ன 10th ஸ்டெப் அப்படின்றனா சிக்மா பியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வந்து என்னோட வேல்யூ KBL, K சிக்மா அண்ட் சிக்மா மைனஸ் இந்த வேல்யூஸ் வந்துன்னா அந்த பேஜில் டேபிள்லேருந்து எடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்தோம்னா ஸ்டெப் நம்பர் 11 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டீத் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இனிஷியலாக இருந்தோம்னா ஸோ ஜென்ரலாக இருந்தோம்னா Z1 அப்படின்றதுனா 14 to 20 வந்து இருக்கும். ஸோ இந்த 14 to 20ல் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து Z1 வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, Z1 அப்படின்றதுனா என்னதுன்னா நம்பர் ஆஃப் டீத் இன் தி பினியன். ஸோ Z1 அப்படின்றது நம்பர் ஆஃப் டீத் இன் தி பினியன். ஸோ ஜென்ரலாக 14 to 20 இருக்கும். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா 12th ஸ்டெப் அப்படின்றதுனா விர்ச்சுவல் நம்பர் ஆஃப் டீத். ஸோ விர்ச்சுவல் நம்பர் ஆஃப் டீத் வந்து கால்குலேட் பண்ணுறதுனா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.22 வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.22 லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க விர்ச்சுவல் நம்பர் ஆஃப் டீத். ZVயோட வந்து ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ZV is equal to Z1 divided by cos cube of beta. இந்த பீட்டா அப்படின்றது வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள். ஓகே, பீட்டா அப்படின்றது வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள். ஸோ என்னன்னா நம்ம வந்துட்டு விர்ச்சுவல் நம்பர் ஆஃப் டீத் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ பீட்டா அப்படின்றது வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 8 degree to 25 degree ஃபார் ஹெலிக்கல் கியர்ஸ். ஜென்ரலாக பீட்டோட வேல்யூ வந்தோம்னா 8 degree to 25 degree ஃபார் ஹெலிக்கல் கியர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துன்னா ஸ்டெப் 13 வந்து பார்க்குறோம். டிட்டர்மைன் மினிமம் நார்மல் மாடியூல். ஓகே, மினிமம் நார்மல் மாடியூல் வந்து கால்குலேட் பண்ணோம். அதாவது என்னோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம் ஃபார் ஹெலிக்கல் கியருக்கு. பேஜ் நம்பர் 8.13 வந்து என்ன ஈக்குவேஷன் வந்து எடுக்கிறோம். சரியா, பேஜ் நம்பர் 8.13 வந்து பார்த்தீங்கன்னா MN. ஸோ என்னன்னா நமக்கு வந்து நமக்கு வந்துன்னா ஹெலிக்கல் கியருக்கு வந்தோம்னா MN-ஓட வந்து வேல்யூ வந்து என்னன்னா greater than or equal to 1.15 cos beta into cubic root of MT divided by YV into sigma B into psi M into Z1. இந்த YV அப்படின்றது வந்து ஃபார்ம் ஃபேக்டர். சிக்மா பி வேல்யூ வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ psi M தென் வந்து Z1 அப்படின்றது நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி பினியன். ஸோ என்னன்னா அந்த பேஜ் நம்பர் 8.13 அந்த ஃபார்முலா வந்து எடுத்து எழுதியிருக்கோம். சில என்னன்னா MN-ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். MN அப்படின்றதுனா மினிமம் நார்மல் மாடியூல்.
ஸோ அந்தனா ஒய்வி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இசட்வி வேல்யூ பேஸ் பண்ணி வந்தோம்னா ஃபார்ம் ஃபேக்டர் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணணும். அது வந்தோம்னா பேஜ் நம்பர் 8.53 டேபிள் 40 வந்து பார்க்கணும். ஓகே, பேஜ் நம்பர் 8.53 வந்தோம்னா ஃபார்ம் ஃபேக்டர் ஒய்யோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டீத் இசட்வியோட வேல்யூ பேஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து ஸ்பர்கியரில் Z1ஓட வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஒய்யோட வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுவோம். இங்கே வந்து என்னென்னா இசட்வியோட வேல்யூ சரியா, ஹெலிக்கல் கியரில் இருந்தோம்னா இசட்வியோட வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்து 14.5 டிகிரியா ஆர் 20 டிகிரியா அப்படின்றது ப்ரெஷர் ஆங்கிள் வந்து 14.5 டிகிரியா 20 டிகிரி அப்படின்றது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருந்தோம்னா நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். எஃப்டி அப்படின்றதுனா ஃபுல் டெப்த்து, ஸ்டப் அப்படின்றது வந்து இன்னொரு இது. ஓகே, ஸோ வந்து ஃபுல் டெப்த்தாக ஸ்டப் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து வேல்யூஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். இது வந்து ஃபார்ம் ஃபேக்டர் பேஜ் நம்பர் 8.53. நெக்ஸ்ட் சைஎம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சைஎம் இஸ் ஈக்குவல் டு B/M ஃபேஸ் வித் டிவைடட் பை மாடியூல். ஸோ இனிஷியலாக சைஎம்மோட வேல்யூ வந்தோம்னா 10 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிப்போம். ஓகே, இனிஷியலாக வந்து சைஎம்மோட வேல்யூ வந்தோம்னா 10 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிப்போம். சில இருந்தா எம்எனோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அதுலேருந்துன்னா ஸ்டாண்டர்ட் மாடியூல் வந்து செலக்ட் பண்ணுவோம். சரியா, ஸ்டாண்டர்ட் மாடியூல் வந்துன்னா டேபிள் நம்பர் 1 பேஜ் நம்பர் 8.2 வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் மாடியூல் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8.2 டேபிள் நம்பர் 1. ஸோ இந்த மாதிரி வந்தோம்னா டேபிள் கொடுத்துருக்காங்க. ரெக்கமெண்டட் சீரீஸ் ஆஃப் மாடியூல் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நம்ம வந்தோம்னா அதில் 3 இது இருக்குது, 3 காலம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிஃபர்டு, சாய்ஸ் 2, சாய்ஸ் 3. இந்த 3லேருந்து எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்தோம்னா ப்ரிஃபர்டு 1லேருந்து நம்ம வந்து எடுக்கணும். இன்கேஸ் நமக்கு வந்திருக்க வேல்யூ இதில் மேட்ச் ஆகலை அப்படின்னா சாய்ஸ் 2க்கு வந்து மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு ப்ரிஃபர்டு வேல்யூ 1லேருந்து வந்தோம்னா நம்ம வந்து அந்த மாடியூல் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் மாடியூல் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்தோம்னா கால்குலேட் தி மாடியூல். ஓகே, ஸோ இப்போ MN தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். MN அப்படின்றதுனா மினிமம் நார்மல் மாடியூல் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்தோம்னா கால்குலேட் தி மாடியூல் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்தோம்னா பேஜ் நம்பர் 8.22 டேபிள் 26 வந்து பார்க்குறோம். பேஜ் நம்பர் 8.22 டேபிள் 26 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாடியூல் அப்படின்றது வந்து நார்மல் மாடியூல் MNோட வேல்யூ தான் நம்ம வந்து ஆல்ரெடி அங்கே கால்குலேட் பண்ணியாச்சு. MT அப்படின்றது பார்த்தீங்கன்னா MT is equal to MN divided by cos beta அப்படின்றது ஃபார்முலா வந்து இருக்குது. ஸோ MT is equal to MN divided by cos beta. ஸோ MNோட வேல்யூ தான் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. டிவைட் பை cos beta போட்டோம்னா பீட்டான்றது ஹெலிக்ஸ் ஆங்கிள். நம்ம வந்தோம்னா டிரான்ஸ்வர்ஸ் மாடியூல் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஹெலிக்கல் கியருக்கு வந்துட்டு டிரான்ஸ்வர்ஸ் மாடியூல் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்தோம்னா 15th ஸ்டெப் அப்படின்னா வந்து என்னென்னா ஆக்சியல் பிச் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆக்சியல் பிச் இஸ் ஈக்குவல் டு PI is equal to pi into MN divided by sin beta. ஓகே, ஆக்சியல் பிச் PI is equal to pi into MN divided by sin beta. இது வந்து ஆக்சியல் பிச் வந்து கால்குலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்தோம்னா நம்பர் ஆஃப் டீத் அந்த நம்ம வந்து இனிஷியலாக இருந்தோம்னா நம்பர் ஆஃப் டீத் வந்து இங்கே வந்து 14 to 20 ஏதாவது ஒன்று அசியூம் பண்ணியிருப்போம். பட் வந்து ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டீத் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டீத் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்தோம்னா நம்பர் ஆஃப் டீத் அண்ட் பினியன் Z1 ஃபார் ஹெலிக்கல் கியருக்கு வந்து பேஜ் நம்பர் 8.22 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து இருக்குது. சரியா, நம்பர் ஆஃப் டீத் ஃபார்முலா வந்துன்னா ஃபார் ஹெலிக்கல் கியருக்கு வந்துட்டு Z1 is equal to 2A cos beta divided by MN into I+1. சரியா, ஸோ Z1 அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி பினியன், Z2 அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி கியர். சரியா, Z2 அப்படின்றது நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி கியர். ஸோ வந்தோம்னா I into I அப்படின்றது வந்தோம்னா ஸ்பீட் இண்டெக்ஸ். சரியா, ஸோ I into Z1 போட்டோம்னா நமக்கு வந்தோம்னா Z2ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ ஐன்றதுனா ஸ்பீட் ரேஷியோ. ஸோ வந்தோம்னா நமக்கு வந்து Z1ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். 2A into cos beta divided by MN into I+1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி Z1ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். தென் Z1 வேல்யூ யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா Z2ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். சரியா, ஸோ 15th and 16th ஸ்டெப் அப்படின்றது 16th and 17th ஸ்டெப் அப்படின்னா நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி பினியன் Z1 வந்து கால்குலேட் பண்ணோம். தென் வந்து நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி கியர் Z2 வந்து கால்குலேட் பண்ணோம். தென் 18th ஸ்டெப் அப்படின்னா கால்குலேட் தி டயாமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து திருப்பி பேஜ் நம்பர் 8.22 வந்து பார்த்தீங்கன்னா பிச் டயாமீட்டர் அப்படின்றதுக்கு வந்தோம்னா ஹெலிக்கல் கியருக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ D1 அப்படின்றதுனா MN into Z1 divided by cos beta. D1 அப்படின்றதுனா பிச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன். D2 அப்படின்றதுனா பிச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி கியர்.
ஸோ இந்த 2 ஃபார்முலாஸ்க்கு யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன் அண்ட் கியர் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனா pitch circle diameter of the pinion வந்து d1 is equal to mn into z1 divided by cos beta. Pitch circle diameter of the gear d2 is equal to mn into z2 divided by cos beta. So அது diameter வந்து calculate பண்றோம். Next வந்து actual phase width value வந்து நம்ம வந்து calculate பண்ணோம். சரியா? So b is equal to மூணு ஃபார்முலா இருக்கு. b is equal to psi into a, then b is equal to psi m into m, then b is equal to 1.15 into pa. pa அப்படின்றதுனா axial pitch. சரியா? PA அப்படின்றதுனா ஆக்சியல் பிட்ச். இந்த மூணு இதில் வந்து என்ன ஹையஸ்ட் வேல்யூ வந்து எதுக்கு வருதோ அந்த வேல்யூ வந்து என்ன ஃபேஸ் வித் வேல்யூவை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். தென் 20 ஸ்டெப் வந்து கால்குலேட் தி பிட்ச் லைன் வெலாசிட்டி. பிட்ச் லைன் வெலாசிட்டி ஃபார்முலா வந்து கால்குலேட் பண்ணுறோம்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு பை இன்டூ d1 இன்டூ n டிவைட் பை 60. d1 அப்படின்றதுன்னா பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன். சரியா? d1 அப்படின்றதுனா பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன். ஸோ n1 அப்படின்றதுனா ஸ்பீட் ஆஃப் தி பினியன். ஸோ டிவைட் பை 60 போட்டு நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா டயாமீட்டர் வந்துன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். டயாமீட்டர் வந்துன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ அதனால வெலாசிட்டி வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா ஸ்டெப் 21 கால்குலேஷன் ஆஃப் தி டிசைன் டார்க். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி வந்து டிசைன் டார்க் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து k இன்டூ கேடியோட வேல்யூஸ் இருந்தால் 1.3 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து என்னென்னா k அண்ட் கேடிக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பேஜ் நம்பர் 8.15 வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன்றதுனா லோட் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், கேடின்றதுனா டைனமிக் லோட் ஃபேக்டர். சரியா? ஸோ பேஜ் நம்பர் 8.15 வந்தோம்னா கேயோட வேல்யூஸும் கேடியோட வேல்யூஸும் வந்து நம்ம வந்து எடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோட் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கே அது வந்து பேஜ் நம்பர் 8.15 வந்து இருக்குது. ஸோ பேஸ்ட் அப்பான் தி சைபியோட வேல்யூ சைபி இஸ் ஈக்குவல் டு பி பை d1 இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி வந்து சைபி வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து கேயோட வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேடி அப்படின்றதுனா டைனமிக் லோட் ஃபேக்டர். ஸோ டைனமிக் லோட் ஃபேக்டர் செலக்ட் பண்ணும்போது பேஸ்ட் அப்பான் தி ஐஎஸ் குவாலிட்டி அண்ட் தென் நமக்கு வந்து என்ன ஹெலிக்கல் கியர் அப்படின்றப்ப வந்து பிட்ச் லைன் வெலாசிட்டி பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கேடியோட வேல்யூஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஆக்சுவல் கே அண்ட் கேடி வேல்யூஸை செலக்ட் பண்ணி அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம்னா டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். எம்டி சிக்கல் டு எம்டி வித்தின் ப்ராக்கெட் சிக்கல் டு எம்டி இன்டூ கே இன்டூ கேடி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 22 ஸ்டெப் வந்து என்னன்னா செக் ஃபார் தி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். சரியா? டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13 இருந்ததுன்னா டேபிள் 8லேருந்து என்ன இந்த ஃபார்முலா வந்து எடுக்கிறோம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13 வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல் கியருக்கு வந்து சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு ஃபார் செக்கிங் நமக்கு வந்து என்ன ஃபஸ்ட் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து செக் தான் பண்ண போகிறோம். சரியா? சார் ஃபஸ்ட் இது வந்து டிசைனிங் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ செக்கிங்க்கு வந்து சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு 0.7 i ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைட் பை ஏ இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் i ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைட் பை i இன்டூ பி இன்ட்டு ஏ இன்டூ எம்டி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சிக்மா சி. இந்த கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றது வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். சரியா? ஸோ என்னன்னா நமக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்க வேல்யூ. ஸோ இப்போ வந்து சிக்மா இதில் வந்து என்ன சிக்மா சியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த கால்குலேட் பண்ணுற வேல்யூ வந்து இட் ஷுட் பி லெஸ் than தட் ஆஃப் தி டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இந்த டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா 8th ஸ்டெப்லேயே நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ சிக்மா சியோட வேல்யூ வந்து 8th ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சிக்மா சியோட வேல்யூ வந்து ஷுட் பி லெஸ் than தட் ஆஃப் தி கால்குலேட்டட் compressive stress should be less than that of the design compressive stress. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டிசைன் வந்து சேஃப். இப்போ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஃபேஸ் வித்தோட வேல்யூ வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்டிஷன் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகே, ஃபேஸ் வித்தோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இது வந்து செக் ஃபார் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 23 பார்த்தீங்கன்னா செக் ஃபார் தி பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ செக் ஃபார் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13 வந்து அந்த ஃபார்ம் வந்து எடுக்கிறோம். ஸோ என்னன்னா பேஜ் நம்பர் 8.13 ஃபார் செக்கிங்க்கு வந்தோம்னா ஹெலிக்கல் கியருக்கு வந்தோம்னா சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 0.7 i ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைட் பை ஏ இன்ட்டு பி இன்ட்டு எம்என் இன்ட்டு ஒய்வி அப்படின்றதுனா ஃபார்ம் ஃபேக்டர் இன்ட்டு எம்டி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சிக்மா பி. இந்த கண்டிஷன் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா சிக்மா பி வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ சிக்மா பியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். இட் ஷுட் பி லெஸ் than தட் ஆஃப் தி டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இந்த டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே கால்குலேட் பண்ணியிருப்போம்னா டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன
ஸ்டெப் 10ல் வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருப்போம். சரியா, ஸ்டெப் 10 வந்துன்னா சிக்மா பியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ என்னன்னா நம்ம கால்குலேட் பண்ணியிருக்க வேல்யூ இந்த கால்குலேட்டட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சுட் பி லெஸ் தேன் தட் ஆஃப் தி டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டிசைன் வந்து சேஃபு. நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா செக் ஃபார் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஸோ இந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து என்னென்னா கொஷினில் கேட்டிருந்தா மட்டும் நமக்கு வந்து சால்வ் பண்ணால் போதும். ஸோ ஜென்ரலாக இருந்தனா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து சால்வ் பண்ணுறது தேவையில்லை. கொஷினில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மட்டும் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து சால்வ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதோட ஃபார்முலாஸ் வந்துன்னா பேஜ் நம்பர் 8.21 வந்து இருக்குது. சரியா, பேஜ் நம்பர் 8.21 வந்து இருக்குது. சரியா, பேஜ் நம்பர் 8.21 வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா சி மேக்ஸ் அண்ட் சிக்மா பி மேக்ஸ். ஸோ இந்த 2 ஃபார்முலா இருக்குது. இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து நம்ம கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணணும். தென் லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா கால்குலேஷன் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டீத். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அடனம் அப்படின்றதுனா F0 இன்டூ எம். ஸோ F0 அப்படின்றது வந்துன்னா 1 ஃபார் ஃபுல் டெப்த் டீத்து, F0 is equal to 0.8 ஃபார் ஸ்டப் டீத்து. அதே மாதிரி டிடர்னம் வந்து என்னன்னா F0 ப்ளஸ் C இன்டூ எம். எம்ன்றதுனா மாடியூல், சின்றது வந்து கிளியரன்ஸ் ஃபேக்டர். ஸோ C is equal to 0.25 ஃபார் ஃபுல் டெப்த் டீத்து, C is equal to 0.3 ஃபார் ஸ்டப் டீத்து. சரியா, ஸோ அதனால் இதுக்கப்புறம் எல்லாம் கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தோம்னா டோட்டலாக என்னென்ன கால்குலேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து எழுதணும். ஆன்சர் வந்து தனியாக எடுத்து எழுதணும். சரியா, ஸோ அதனால் டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் தி ஹெலிக்கல் கியர். ஸோ இந்த இதில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஸோ வந்து என்னன்னா இந்த நோட்ஸ் PDF டவுன்லோட் பண்ண அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதில் போய்ட்டு வந்தோம்னா நீங்கள் நோட்ஸோட PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.